வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயார். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதலடை பருவத் தேர்வு 2024. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு முதலடை பருவத் தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் 1.5 மணி நேரம் டைமிங் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க இருக்குது, கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, பட்டு ஏவேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இதுக்கான சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, உலகம் எவற்றால் ஆனது, ஓவிய எழுத்து என்றால் என்ன, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணியதாசன் கூறுகிறார், புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது, தமிழ் மொழி வாழ்த்து என்னும் பாடலில் உள்ள மனப்பாட பகுதியினை அடிப்புறாமல் எழுதுக. அடுத்து எவையன் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி. எழுத்தின் சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவனையாவை. நீர்நிலை குறித்து சியாடல் கூறுவனவற்றை எழுதுக. அடுத்து 2x5 10. எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள். வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையினை சுருக்கி எழுதுக. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வரக்கூடிய வினாக்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் முதலடை பருவத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு என்னென்ன சிலபஸ் என்னென்ன பேட்டர்னில் கேட்பாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன் வீடியோ. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கொஷின் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.